ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ப்ரீ அப்ரூவ்டு ஐடிஎஃப்சியிலருந்து ஒரு நல்ல வேரியண்ட் கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பித்தாங்க. இதில் பாருங்கள், ஹலோ சார், அவங்களோட பேர் சொல்லிவிட்டு எனக்கு என்ன ஆஃபர் வந்து ப்ரீ அப்ரூவ்டு இருக்குதுன்னு சொன்னாங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பிடிஎஃப்ல அனுப்பியிருந்தாங்க. ஸோ மில்லேனியான்னு சொல்லிட்டு ஒரு ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் அப் டு 10% வந்து கேஷ்பேக் கிடைக்கும், எப்போவுமே வந்து இருக்கும், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது 0 ஜாயினிங் ஃபீஸு, அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது நம்புற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம எப்பயும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு விண்டோவில் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்னுடைய பேர், என்னுடைய டேட் ஆஃப் பர்த், என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் போட்டுட்டு, இந்த ஃபோன் நம்பர் தானா, இது கரெக்டு தானே அப்படின்லாம் சொல்லி கேட்குது. கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓடிபி வரும். அந்த ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குது. நான் சொன்னேன், ஓடிபி எல்லாம் யாரும் பேங்க் எம்ப்ளாயீஸ் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பேங்க் எம்ப்ளாயினாலே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. உங்களோட ஐடி கார்டு எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரல. மறுபடியும் ஓடிபி கொடு, ஓடிபி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த மாதிரியெல்லாம் கூட ஸ்கேமர்ஸ் வந்து நம்ம பேரில், நம்மளோட உத்தரவின் பேரிலேயே நம்மக்கிட்ட வந்து வேறு மாதிரி பேசி எப்படியாவது ஓடிபி வாங்கி, அவங்க வந்து அவங்க அட்ரஸ் போட்டு அந்த கிரெடிட் கார்டு வாங்கி மிஸ்யூஸ் பண்ணி, கடைசியில் அந்த மாதிரி கடன்லலாம் நம்ம தான் தவிக்கணும் மாட்டிக்கிட்டு. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் பாருங்கள், நான் லிங்க் ஏதாவது ப்ரொவைட் பண்ணட்டா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குது அந்த அம்மா. அது உண்மையான எம்ப்ளாயியா இல்லைனா வந்து ஸ்கேமரான்றது டவுட்டாக தான் இருக்குது. பட் நார்மலாக பேங்க் எம்ப்ளாயீஸ்லாம் ஓடிபியெல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். எதுக்கு இந்த மாதிரி வந்து கால் பண்ணி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நானே வந்து அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நானே அப்ளை பண்ணியிருந்தேன். ஐடிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கிரெடிட் கார்டு லிமிட் ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக் எ கார்டு தட் ஃபிட்ஸ் யுவர் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டட் கார்ட்ஸ் காமிக்குது. இதில் எல்லாமே கிரெடிட் லிமிட் வந்து 1.5 lakhs தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயும் ஜாயினிங் ஃபீஸு, ஆனுவல் ஃபீஸ்லாம் இருக்குது. அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் வந்து அவைலபிள் இருக்குது. நோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ போல். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா, நமக்கு சார்ஜபிள் கார்ட்ஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு வாங்கி வச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா எல்லா பேங்க்லேயும் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ க்ராசரி வாங்க போனாலோ, வேறு ஏதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பேங்க்குக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஜாயினிங் ஃபீஸு 0, ஆனுவல் ஃபீஸு 0. இது வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள், 46.2%. அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கப்பு அதுக்கு பார்த்திங்கன்னா 1.99%. அது இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்காக சொல்கிறாங்க. ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் விசிட், நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த ஐடிஎஃப்சியை பொறுத்தவரையும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரியே ஆகாது. அது நம்ம எப்போ அக்யூமுலேட் ஆனாலும் அது ஒரு த்ரெஷ்ஹோல்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை என்ன சொல்கிறது, ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் ரிடம்ஷனுக்கு வந்து 99+ GST வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் கார்டு. நான் அதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு அந்த கார்டு கைக்கு வரும் போல். இப்போ இந்த கார்டு வந்து நான் ஆதார் கார்டு மூலமாக ஓடிபி போட்டு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வேளை இந்த கார்டுக்கு யூபிஐயும் வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதுக்கு ஜாயினிங் ஃபீஸ்லாம் இருக்குது போல். ஸோ 199 வந்து ஜாயினிங் ஃபீயா, ஆனுவல் ஃபீயும் பார்த்தீங்கன்னா 199. 100% cashback of 200, that is up to 50 each on first 4 UPI transactions done within 15 days of card generation, limited period ஆஃபர்னா கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ரூபே கிரெடிட் கார்டு வேணுன்றவங்க அதை கூட ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தேவையில்லை, அது ஆல்ரெடி என்கிட்ட ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஓவர் லிமிட் பர்ச்சேசஸ்.
அப்படின்னு சொல்லி இருக்குது. லெட்ஸ் யூ கோ ஸ்லைட்லி ஓவர் யுவர் கிரெடிட் லிமிட் வித்தவுட் ஹேவிங் யுவர் ட்ரான்சாக்ஷன் டிக்ளைன் சார்ஜஸ் அப்ளைன்னு போட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் தேவையில்லைங்க, இருக்கிற லிமிட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ண பழகணும். இப்போ அது வந்து நான் செலக்ட் பண்ணல. ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் நான் வந்து செலக்ட் பண்ணல. தேர்ட் ஆப்ஷன் மட்டும் நான் அக்ரீன் கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வருது. கம்ப்ளீட் யுவர் வீடியோ கேவைசி வித்தின் 3 days அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம வந்து விகேவைசி வந்து பண்ணிடலாம், இல்லைனா ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் பேன் கார்டு கையில் வச்சுருக்கணும். நல்லா வந்து ஷர்ட்லாம் போட்டு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்தால் அவங்க கேவைசி வீடியோ கேவைசி பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் சொல்ல வரேன். ஓகே, குட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ கேவைசி வந்து 24/7 ஒர்க் ஆகுதான். இது பாருங்கள், ஹேசல் ஃப்ரீ ப்ராசஸ், கான்டாக்ட்லெஸ் ஃபார் யுவர் சேஃப்டி, இந்த மாதிரிலாம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வாங்கிட்டு போவாங்க வருவாங்க, ஃபிசிக்கல் சப்மிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேவைசி வெரிஃபிகேஷன் தான். அதனால் பெனிஃபிட் தான் இது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த விகேவைசிக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் ஜாயின் பண்ண உடனே நான் வந்து டைம் கேட்டேன். ஷர்ட் வந்து மாட்டணும், ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம விகேவைசி வந்து அட்டன் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு. இந்த விகேவைசியில் நீங்கள் டூப்ளிகேட் பேன் கார்டெலாம் காமிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் பீரோவில் வச்சுருந்த என்னுடைய ஒரிஜினல் பேன் கார்டு வந்து நான் எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து காமிச்சிருந்தேன். பேன் கார்டோட ஃப்ரண்ட்டு அதுக்கப்புறம் பேக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறாங்க. நம்ம விகேவைசியில் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்க மாதிரி வந்து கேமராவை பார்க்க சொல்கிறாங்க. நம்ம பிக்செல்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. நம்மளோட ஒர்க் டீட்டெயில்ஸ் பற்றி, நம்மளோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபருக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன ப்ரொவைட் பண்ணீங்களோ அதையே நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஏதாவது தப்பாக சொல்ல போய் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா விகேவைசி வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அப்புறமா அந்த கிரெடிட் கார்டு உங்கள் கைக்கு கிடைக்காம போயிடும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் விகேவைசி வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க, உங்களுக்கு 4 to 5 days வந்து உங்களுக்கு உங்கள் கார்டு வந்து டெலிவரி உங்கள் வீட்டுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டப்போ, ஆல்ரெடி நிறைய லோன்ஸ் வந்து வாங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லா லோன்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு லோனாக வந்து கிளப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்களோட ஐடிஎஃப்சி பர்சனல் லோன் டீம்லேருந்து யாரையாவது காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குமே அஷூரன்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். பிஎல்க்கு வந்து அஷூரன்ஸ் கிடையாது. பட் இந்த கிரெடிட் கார்டு வந்து எனக்கு ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபரு. ஆல்ரெடி நான் HDFC கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதோட லிமிட்டை போட்டதுனால எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhsக்கு சாங்ஷன் ஆகி இப்போ அப்ரூவலும் ஆகிடுச்சு. இது 1 week கழிச்சு என் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதையும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எந்த ஹெக்டிக் ப்ரொசீஜரும் இல்லாமல் இப்போல்லாம் லோன்ஸு கிரெடிட் கார்ட்ஸ்லாம் அவைல் பண்ணிக்க முடியுது. இது நிறைய நீங்கள் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ வந்து கம்மியாகும். அப்போ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து நிறையவே உங்களுக்கு வந்து பூஸ்டப் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எப்போயுமே ஃபினான்ஷியலாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து காமிக்கும்.